விக்ரம்க்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல. அதனாலதான் அவரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. போற வழியில அவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு. காரை நிறுத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. நல்ல வேளை மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை காப்பாத்திருக்காங்க. நான் கும்பிடுற கடவுள் தான் விக்ரம காப்பாத்திருக்காரு. அம்மா, விக்ரம் கிடைச்சிட்டாருமா. அம்மா, இப்போ விக்ரம் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? கிண்டி எம்எம் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன். ஏய் நில்லு. என் அனுபவம் என்ன, வயசு என்ன, இவ்ளோ பெரிய சொத்தை கட்டி காப்பாத்துறவனா? ஆனா நீ அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போலீஸ் அது இதுன்னு என்ன அவமானப்படுத்திட்டல. நான் தான் அப்பவே சொன்னல, விக்ரம் எங்க போனா என்ன ஆனா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு. ஆனா அத நம்பாம நீ என் கையில விலங்க போட வச்சிட்டல. விக்ரம்க்கு நீங்க பண்ண கொடுமையெல்லாம் கம்பேர் பண்ணா இதெல்லாம் ரொம்ப சின்னதுதான். ஏய், இந்த சத்தம்லாம் இங்க போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க கத்த வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ரம்க்கு பழைய ஞாபகம் திரும்ப வரலன்னு தானே நீங்க இவ்ளோ ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க. ஒருவேளை இப்போ மயக்கம் போட்டு விழுந்த விக்ரம்க்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுன்னா? இதுக்கு முன்னாடி விக்ரம் மயக்கம் போட்டு விழுந்தப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே? விக்ரம் கோயில பார்த்த விஷயம் அவருக்குள்ள இருக்க பழைய நினைவுகளை தூண்டி விட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூளையில மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து எந்த நேரம் வேணாலும் அவருக்கு முழுமையா நினைவுகள் திரும்பலாம். விக்ரமுக்கு இப்ப நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் அவருடைய மூளையில பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் நடக்காம போயிருந்தா விக்ரமுக்கு இவ்வளவு சீக்கிரம் நினைவுகள் திரும்பாது. எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருந்துக்கோங்க. விக்ரம்க்கு எப்ப வேணாலும் பழைய ஞாபகம் எல்லாம் வரலாம். இப்ப அவரு மயங்கி விழுந்தது கூட அதுக்கான ஒரு சின்ன தொடக்கமா இருக்கலாம்ல. ஒருவேளை விக்ரம் பழைய விக்ரமா மாறிட்டாருன்னா அதோட உங்க ஆட்டம் முடிஞ்சது தானே. இப்ப வேணா நீங்க தப்பிச்சு ஓடிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்க. விக்ரமே வந்து உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் மறு வேலை பாப்பாரு. இதை யாராலையும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர், இப்ப வேணா இவங்க கையில இருக்கிற வேலைங்க அவுத்து விடுங்க. ஆனா கூடிய சீக்கிரம் இவங்க கையில விலங்க ஏறுற டைம் கண்டிப்பா சீக்கிரமாவே வந்துரும். அண்ணி, நீங்க முதல்ல போய் விக்ரமா பாருங்க. விக்கி கூட போங்க. சரி சார், நான் பின்னாடியே வந்துடுறேன். என் கையில விலங்கு போட வச்சிட்டலடி, உன் வாழ்க்கையே நான் அழிக்காம விட மாட்டேன். ரொம்ப நன்றி கடவுளே. இப்ப மட்டும் விக்ரம் என் பக்கத்துல இருந்திருந்தா நிச்சயமா என் கண்ணீரை தொடச்சு விட்டுருப்பாரு. இது ஆனந்த கண்ணீர்னு சொன்னாலும் சந்தோஷத்துல கூட நீ அழக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிருப்பாரு. மேடம், இப்போ ஏன் மேடம் அழுவுறீங்க? அதான் விக்ரம் சார் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இது கவலைப்பட்டு அழற கண்ணீர் இல்ல விக்கி. கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான ஒரு ஆனந்த கண்ணீர் தான். நான் விக்ரம பார்க்காம அவர் எங்க போனாருன்னு தெரியாம 2 நாளா ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா. விக்ரம் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நரகத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. விக்ரம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் செத்து பொழைச்சிட்டு இருந்தேன். விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு மனசே லேஸ் ஆச்சு விக்கி. விக்கி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு விக்கி. ஒண்ணுங்க சும்மாவே ஆசைன்னு சொன்னா அதுல பெருசா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, கேக்குறேன். விக்ரம்க்கு பழைய ஞாபகம் வந்து என்ன பார்த்து அதே பாசத்தோட ஒரே ஒரு வாட்டி மகான்னு கூப்பிட்டா மட்டும் போதும் விக்கி. அடுத்த செகண்ட் நான் செத்துற கூட தயாரா இருக்கேன். அது சரி,
அடுத்த செகண்டே நீங்க செத்துட்டா அப்புறம் உங்க அத்தை நந்தினிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதெல்லாம் யார் பாப்பா? அதுவும் சரிதான். நான் ஏன் சாவணும்? இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குன நந்தினி அத்தை தான் ஜெயிலுக்கு போகணும். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க. அப்பாடா மேடம், இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பே வருது. இங்க பாருங்க மேடம், இந்த இயற்கை இருக்குல்ல, அது எங்க எப்படி யாருக்கு என்ன பண்ணணும்ன்றத அது தெளிவா முடிவெடுக்கும். மேடம் ஒன்று கவனிச்சிங்களா? திருச்சியில் நீங்கள் 2 பேரும் ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரிஞ்சுக்காம இருந்தப்போ கூட இப்போ திரும்பவும் மீட் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விக்ரம் சாருக்கு பழைய நினைவெல்லாம் வரலைன்னா கூட நீங்கள் பழைய மகாவா விக்ரம் சாரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக அவரை இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க. எப்பா, காதல்னாலே பெரிய போராட்டம் தான் இல்லை? இருக்காதா பின்ன? ஆனா லவ் பண்ணும்போது வர போராட்டங்களை காதலிக்கிறவங்க ஈஸியா சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காதலை பிரிக்க சுத்தி இருக்கிறவங்க பிளான் போடும்போது அந்த காதலிக்கிறவங்களோட பாடு ஒரு மாதிரி திண்டாட்டமா இருக்கும். ஆனால் உங்கள் விஷயத்தில் 2மே நடந்துக்கிட்டு இருக்கு மேடம். லவ் பண்ணும்போதும் போராடினீங்க, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மனசு லேசாக இருக்குன்னு சொன்னதை கேட்டப்ப எனக்கும் சந்தோஷமாக இருக்கு மேடம். மேடம், இனிமே நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மேடம். இனி நீங்கள் சொன்னதெல்லாம் தான் மேடம் நடக்க போகுது. விக்ரம் சாருக்கு எப்படியும் பழைய ஞாபகமெல்லாம் வந்துடும். அவரு உங்களை பார்த்து மகான்னு கண்டிப்பாக கூப்பிடுவார். நீங்களும் அவரை பார்த்து விக்ரம்னு கூப்பிட போகிறீங்க. 2 பேரும் பீச்சில் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட போகிறீங்க. பாருங்களேன், அதை நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து பார்க்க தான் போகிறோம். என்ன படம் எடுக்கிறதுக்கு கதை நிறைய வச்சிருக்கீங்க போல. மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு தோணுச்சு. அதான் என் கற்பனை குதிரையை நான் கொஞ்சம் தட்டி விட்டேன். மேடம், இனிமே பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இன்னையோட தீந்துரும். உங்கள் நல்ல மனசுக்கு இனி எதுவும் தப்பாக நடக்காது மேடம். விக்கி போதும், ஐஸ் வைக்காதீங்க. அக்கா 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 சொல்றத கேளுக்கா. அக்கா பொறுமையா இருக்கா, டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ அக்கா சொல்றல பொறுமையா இருக்கா. நேத்து வந்து விட அந்த மகா என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. வீட்டுக்குள்ள நடந்த இந்த விஷயம் வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா என் மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே போயிடும். ஏய் மகா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. அக்கா பொறுமையா இருக்கா. டேய், எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? தோத்தவளோட வலி அவளுக்கு மட்டும் தாண்டா தெரியும். மத்தவங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த வலி குறையாது. ஐயோ அக்கா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. அதுக்காக அந்த மகா ஜெயிச்சிட்டதா அர்த்தமாயிருமா? டேய், மகா மகா மகா. அப்பா முருகா, உன்னை நம்பி கும்பிட்டாலும் நம்பாம கும்பிட்டாலும் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை நீ பண்ணிட்டு தான் இருக்க. திக்கத்தை உங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நம்புறது உன்னை மட்டும்தான் முருகா. என் பொண்ணு மகா சொன்ன மாதிரி விக்ரம் மாப்பிள்ளைக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பி இருக்கணும். அப்படி திரும்பிட்டா என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா மாறிடும். இது மட்டும் நடந்துட்டா பழனிக்கு மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து உன் சன்னதிக்கு வந்து காவடி எடுக்கிற முருகா. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. நாம எல்லாரும் சேர்ந்தே பழனிக்கு போவோம். விஜய் மாப்பிள்ளைங்க இங்கதானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? ஐசு, என்னங்க எங்க போயிட்டீங்க? திடீர்னு ஆளையே காணோம். அது ஒண்ணும் இல்ல ஐசு. மகா நீ எங்க அம்மா கையில விளங்க மாற்ற அளவுக்கு போயிட்டாங்க.
இதனாலேயே எங்க அம்மா அண்ணி மேல ஏகப்பட்ட கோவத்துல இருப்பாங்க. அதே சமயம் விக்ரமுக்கு பழைய நினைவு திரும்பினாலும் ஆபத்து எங்க அம்மாவுக்கு தான். அதனால அதை தடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா மாப்ள, நீங்க சொல்றதும் சரிதான். தான் வாழணும்னா யாருக்கு வேணும்னாலும் கெடுதல் செய்வாங்க உங்க அம்மா. தாயே தப்பு செஞ்சாலும் அது தப்பு தானே எதிர்த்து போராடுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. ஒரு மகன் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு என்ன செய்வானோ அத நீங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் மாப்ள. என்னத்த பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மருமகனா இது என்னோட கடமை. நான் என்ன பண்றது? எங்க அம்மாவோட குணம் அப்படி. அதனாலதான் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பிளான் பண்ணீங்க? எங்க அம்மா ரூம்ல அவங்களுக்கே தெரியாம என் போனை ஆட்டோ கால்ல போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். கைய கொடுங்க. சூப்பருங்க. இப்ப நான் அந்த போனுக்கு கால் பண்ணா உடனே போன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். போன் ஆன் ஆகும்போது சத்தம் வராதா? வராது. ஏன்னா என் போனை நான் சைலண்ட் மோட்ல போட்டிருக்கேன். அதனால சவுண்ட்லாம் வராது. நான் போன் பண்ணாலே எங்க அம்மா என்ன பேசுறாங்க, என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயுது. நீங்க உடனே உங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி வாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். வாங்க. வாமா போலாம். அவளோட பேரை என் காதால கேட்டாலே காதுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குடா. அக்கா அக்கா சொன்னா கேளுக்கா. அக்கா அமைதியா இருக்கா. நீ இப்படி டென்ஷன் ஆனேன்னா எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுக்கா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஏற்கனவே நான் ஒரு அறகுறை, இது ஒரு தலையாட்டி பொம்மை. நீ கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததுனாலதான் நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கோங்கக்கா. இப்ப வரைக்கும் நாங்க சோறு திங்கிறதே ஒன்னாலதாக்கா. பொறுமையா இருக்கா. உன் திறமையே உன் பொறுமைதான்க்கா. இப்ப நீ அந்த பொறுமையை இழந்துட்டீன்னா உனக்கு மட்டும் இல்லக்கா, எல்லாருக்கும் கஷ்டம்தான். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லக்கா. விடுக்கா. ஆனா இப்ப ஏக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? டேய், எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? இது என்ன கேமா? ஒரு தடவை விட்டா இன்னொரு தடவை ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு? வாழ்க்கடா வாழ்க்கை, என்னோட மொத்த வாழ்க்கை. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சடா. பிறந்ததுல இருந்து எல்லாத்துலயும் ஜெயிச்சு பழக்கப்பட்டவ இந்த நந்தினி. ஆனா ஆனா இப்போ அக்கா, நான் சின்ன வயசுல சோம்பேறி உதவாக்கற. அதனாலதான் உழைக்க பயந்துகிட்டு திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனா நீ தைரியசாலி, புத்திசாலி. அதனாலதான் நீ என்னைய காப்பாத்தி உன் கூடயே வச்சிருக்கிற. நீ தான் எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை அப்படியே திறமையா சமாளிச்சு அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்றது நீ தான். ஆனா இப்ப ஏக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? முடியலடா புலி, முடியல, என்னால முடியல. உயிருக்கு உயிரா பழகுன என் தோழி, அதான் விக்ரமோட அம்மா. அவளை நான் எதுக்கு துடிக்க துடிக்க கொல்லணும்? பால் மனம் மாறாத விக்ரம
அந்த சின்ன வயசுல அவன் அனாதையாக்கி அவனுக்கு ஒரு கார்டியனா இருந்து இத்தனை வருஷமா அவனை வளர்த்து எதுக்குடா நான் ஆளாக்கணும்? எதுக்கு அவனை ஏன் கண்ட்ரோல்ல நான் வச்சுக்கணும்? இதெல்லாம் எதுக்காக? சொல்லு, சொல்லுடா புலி, எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக. பாதாளம் வரைக்கும் பாயிற அந்த பணம் இந்த நந்தினிய பார்த்து வந்துச்சு. அந்த பணத்துக்காக தான்டா நான் இவ்ளோ தப்பும் பண்ணேன். இத்தனை ஆஸ்தியையும் நான் அடையணுங்கிறதுக்காக தானே சீட்டுக்கட்டா அடுக்கி வீடு கட்டுற மாதிரி இந்த வீட்டையே அடக்காத்து, இந்த சொத்தை அடக்காத்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமா நான் நகர்த்தினேன். ஆனா எல்லாம் கை கூடி வர நேரத்துல அந்த அந்த விக்ரம் அந்த மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள மருமகளை அடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து நான் தோத்துக்கிட்டே தாண்டா இருக்கேன். அவளை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா புலி. அந்த மகா ஒரேடியா நான் கட்டின இந்த சீட்டு மாளிகைய கலைச்சு விட்டுட்டாடா. இப்போ இந்த ஆஸ்தி எல்லாம் என் கையை விட்டு போயிடும் போல இருக்கே. பணத்தை பாக்காட்டி நான் பைத்தியம் ஆயிடுவேண்டா புலி. ஆண்டி, அந்த மகா மட்டும் விக்ரமோட வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும்டா. வந்ததுதான் வந்தா, சைலண்டா அமைதியா இருந்தாளா? ஒரு மாமியாருக்கு ஒரு மருமக கொடுக்க வேண்டிய மரியாதைய தந்தாளா? இல்லையே. வேறப்பா பாக்குறது என்ன, வேறப்பா நடக்கிறது என்ன? ஆனா உனா சட்டம் பேசுறா. இதுல அப்பப்போ நெக்கல் பேச்சு வேற. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு. ஆனா இனிமே அந்த மகா கிட்ட நான் தோக்கவே மாட்டேன். இந்த நந்தினி யாருன்னு அந்த மகாவுக்கு கூடிய சீக்கிரம் நான் காட்டுறேன். எப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என் கையில விலங்க மாட்டினாலோ அப்பவே அவ வாழ்க்கைய மொத்தமா அரெஸ்ட் பண்ணுவேன்னு நான் அவகிட்ட சொன்னேன். விட மாட்டேன்டா அவளை, விடவே மாட்டேன். புரிஞ்சு போச்சுக்கா, பழைய கில்லாடிக்கா நீ. அவ உன் கையில விளங்க மாட்டின ரிஸ்கான டைம்ல கூட நீ மகாவை அழிக்கிறதுக்கு அடுத்த ஒரு பிளான போட்ட. இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏக்கா இவ்வளவு டென்ஷன் ஆகி எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? எல்லாம் கோபம் தான்டா, கோபம்தான். என் கனவு அழிச்ச அந்த மகா வாழ்க்கைய நான் மொத்தமா அரெஸ்ட் பண்ண போறேன். அந்த அரெஸ்ட்ல இருந்து அவளால வெளியில வரவே முடியாது. அவளை நிர்மூலமாக்குனாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்போ மகாவை கொலை பண்ண போறீங்களா? மாப்ள, ஏ டியூப்லைட், உனக்கு இப்பதான் புரியுதா? அக்கா இப்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்குது. நீ நடுவுல போய் குளோரோஃபார்மை கொடுத்து குழப்பி விடாத. அக்கா நீ நடத்துக்க. நாம தான் ஜெயிப்போம். என்னங்க, உங்க அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேச போறாங்க. கண்டிப்பா அது மகாக்கு எதிரா தான் இருக்கும். இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம். யாருக்கு கால் பண்ண போறீங்க? எல்லாம் நம்ம பசங்க. மாப்ள, போன் கட் ஆயிடுச்சு மாப்ள. ஆமாத்த, இருங்க மறுபடியும் ட்ரை பண்றேன். போன்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு, அதான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. இப்போ உங்க அம்மா என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியணுமே. இப்ப என்ன பண்றது மாப்ள? ஐயோ, என் மகளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது மாப்ள. அத்தை, நான் போய் அந்த ரூம் கிட்ட மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வரேன். இந்தா.
சொல்லுங்க நந்தினி மேடம். என்ன ரொம்ப நாளா போனே காணோம்? தேவைப்படும் போது தேவைப்படுறவங்கள நானே கூப்பிடுவேன். அதான் எனக்கே தெரியுமே மேடம். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணோம்? இந்த முறை கையா காலா? கையும் இல்ல காலும் இல்ல, ஆளு இல்ல ஆளுங்க. பரவாயில்ல, எனக்கேத்த தீனிய இப்பதான் போட்டிருக்கீங்க. பலியாக போற அந்த ஆடுங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வளர்த்தது ஒண்ணு, அது கூட வந்து சேர்ந்தது ஒண்ணு. மகா விக்ரம் 2 பேரையும் தான் சொல்றேன். அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல பழி வாங்க போறேன். என்ன சிச்சுவேஷன் நீங்க சொல்லுங்க, எப்படி பண்ணோம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம், பண்ணிடுறேன் மேடம். நான் சொன்னதை மறந்துடாத. அவங்க 2 பேருக்குமே நான் சொன்னது ஒண்ணா நடக்கணும். அவங்க 2 பேருன்னா ஒன்னு மகா விக்ரம ஒன்னா நடக்கணுங்கிறாங்களே. அம்மா என்ன பண்ண போறாங்க ஒன்னும் புரியலையே. சூப்பர்க்கா, ஒரே கல்லுல 2 மாங்காய். வேற என்ன பண்றது? நாம பண்ண எல்லா தப்புல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஒரே பரிகாரம் இதுதான்.